அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். இங்கே இந்த பாண்டி பஜார் தெருவில் மக்களை சந்திக்கிறார்கள். மக்களை சந்திக்கும் ஊர்வலம் ரேலி நடைபெற இருக்கிறது. 6 மணிக்கு அவர்கள் வருகிறார்கள். பொதுமக்கள் 4:30 to 5 மணிக்குள்ளாகவே இந்த இடத்திற்கு வந்து விட வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் கருதி. இது ஒரு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இது சென்னையில் தென் சென்னைக்கு வருகிறார்கள். சென்னையில் உள்ள மற்ற வேட்பாளர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் இது ஒரு பக்க பலமாக இருக்கும். அதனால் நாங்கள் இப்போ இன்னைக்கு காலையில் சென்னைக்கு எல்லா வாக்குச்சாவடிக்கு, நான் உட்பட எனது வாக்குச்சாவடிக்கு கொடுத்துட்டு வந்தேன். இதை மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறோம், இன்விடேஷன் கொடுக்குறோம். பொதுமக்கள் எல்லாரும் இதை வாங்கி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் வருகிறோம் என்று தங்களது ஒப்புதலை சொல்லி இருக்கிறார்கள். இது இதுவரைக்கும் சென்னை பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக இருக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தின் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த பற்று கொண்டு குறிப்பாக சென்னைக்கு வர வேண்டும், வேட்பாளர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தென் சென்னை நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு தொகுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த ஏற்பாடை கவனித்து வருகிறோம். ஏற்கனவே தென் சென்னையில் பொதுக்கூட்டம் நடைபெற்று விட்டது. தென் சென்னையில் நடைபெற்ற தென் சென்னையில் நடைபெற்றது. அதில் சென்னையில் உள்ள எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பொதுக்கூட்டம் நடைபெற்று விட்டதால் இந்த வாட்டி ரேலி, இப்போ ஹைதராபாத்லாம் இந்த ரேலியெல்லாம் ரொம்ப மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். பொதுக்கூட்டம்னா கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக வர முடியும். ஆனால் ரேலின்னு வரும்போது, ஊர்வலம் என்று வரும்பொழுது பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொள்ளலாம். அதனால இப்போ எல்லா இடங்களிலுமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகையை இதை மாதிரி ரேலியில மக்கள் ரொம்ப விருப்பப்படுகிறார்கள். அதை நான் ஹைதராபாத்லேயே பார்த்தேன். அதனால தான் நம்ம பொதுமக்களையும் சந்திக்கணும் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே நாங்கள் அவரின் தொண்டர்களாகத்தான் தேர்தலை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் தெளிவா சொல்றேன், எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு தகுதி என்ன என்றால், நாங்கள் பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறோம். இது பாராளுமன்ற தேர்தல், இதுதான் முக்கியம். ஆனா மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டால் யார் பிரதமர், இது மிக முக்கியமான தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல். அப்ப யார் வருவார் என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் வந்தால்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஏன்னா அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகை எங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு மக்களின் ஆதரவை பெருக்கி தரும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்னொன்று, பாரத பிரதமரை நீங்க பாத்தீங்கன்னா அவர் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், மிகுந்த ஆசை கொண்டவர். அதனால அவரை மக்கள் பார்க்கும் பொழுது நம்ம பிரதமர் இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வருகிறது. அதை நான் ஹைதராபாத் போன்ற இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அனுமதி கிடைச்சிருச்சு. நாங்களும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கு ஏற்றால் போல நாங்களும் தயாரிப்புகளை நடத்தி வருகிறோம். அதே மாதிரி பிரதமர் வருகிறார்கள் என்பதற்காக பாண்டி பஜார்ல கடையெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு அந்த 1 மணி நேரம் அவர் வர்ற நேரத்தில் பொதுமக்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பார்க்கலாம். மற்றபடி வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே திறந்திருக்கும், அது மூட இல்லை. அதனால எந்த இடையூறும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். இந்த வாகன பேரணி எங்கிருந்து எங்க தொடங்குது, வரவேற்பு அளிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம் பாஜக? இல்ல, இப்ப அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் உள்ள ஃபயர் ஸ்டேஷன்ல தான் இறங்கி அவர் ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் போகும். இல்ல, அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரதா இல்லை எங்களுக்கு. அவர் வாக்குச்சாவடி முகவர்களோட கூட்டத்துக்கு தான் வரதா இருந்தது.
அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது தவறான தகவல்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் 300ல் ஆரம்பிச்சு இப்ப 400க்கு நிக்கிறோம். அதனால குறையல அப்படின்றது, குறைய வாய்ப்பே இல்லைன்றது, இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான். ஏன்னா எங்களோட எதிரிகளோட செயலற்ற தன்மை எங்களோட செயலாற்றும் தன்மை, எதிரிகளின் செயலற்ற தன்மை, இது ரெண்டுமே எங்களுக்கு சாதகமா இருக்கு. நன்றி.